friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெரைட்டி ரைஸ். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குயிக்காக இதை சமைக்கணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. நல்ல ஒரு சுவையான பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்டியான ஒரு பட்டாணி சாதம் இது. ரொம்ப ஸ்பைசியாக இல்லாமல் நல்ல மைல்டு ஃப்ளேவர்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீக்கெண்ட்ஸில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் கூட சமைக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஈஸியான ரெசிபி இது. இந்த பட்டாணி சாதம் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குருமா கிரேவியோட கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. வெஜ் நான்வெஜ் எது வேணாலும் இந்த பட்டாணி சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மஷ்ரூம் கிரேவி. இதோட தயிர் பச்சடியும் நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் கிரேவியோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கங்க. இப்போ சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அருமையான வெரைட்டி ரைஸ் பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது முளைக்கட்டின பச்சை பட்டாணி. இதில் சத்துக்கள் அதிகம், ரொம்ப நல்லது. ஊற வச்சு முளைக்கட்டி வச்ச பட்டாணி எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம அரிசியை அளந்தெடுத்து ஊற வச்சிடலாங்க. ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இந்த ரைஸுக்கு பர்டிகுலர்லி பாசுமதி ரைஸ் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பாசுமதி அரிசி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் அரிசிலையும் செய்யலாம். இப்போ அரிசியை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு 15 to 20 நிமிஷம் அரிசி ஊறிட்டு இருக்கட்டும். டைமில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பட்டாணி சாதத்துக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ இந்த ஸ்பைசஸை ஒரு சுத்துக்கு ஓட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் பொடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 பெரிய பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். நல்ல காரமான பச்சை மிளகா. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்குவோம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், அதிகம் புளிக்காத கெட்டி தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி. இப்போ நம்ம சாதம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சுங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்தாச்சு. இந்த நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறம் இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். அது என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 4 ஏலக்காய். சூடான எண்ணெயில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருவோங்க. ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி அந்த முந்திரி பருப்பில் நல்லா வறுப்பட்டு வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளாக வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி சேர்த்து, ஒரு தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதாவது தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெந்தால் போதும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாங்க. பச்சை பட்டாணி, இங்கே முளவிட்ட பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். நான் இங்கே முளவிட்ட பட்டாணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு பட்டாணி ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் முளவிட்ட பச்சை பட்டாணி ரொம்ப நல்லது. அது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே நான் பாத்திரத்தில் இந்த சாதம் தாளித்து விடுறங்காட்டிக்கு 1 டம்ளர் பாசுமதிக்கு 2 கப்பு தண்ணி. இதுவே குக்கராக இருந்தால் 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். குக்கரில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர் பிடிச்சி வெந்துடும். இங்கே ஓப்பன் பாட்டுனுங்காட்டிக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம்.
தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் எடுத்துக்குவோம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேக விடுவோம். கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பாத்திரத்துக்கான மூடியும் போட்டு விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் ஆகிடுச்சு. 50%க்கு மேலே அரிசி வெந்துருச்சு. இனி கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அது வற்றி வெந்து வந்தால் போதும், பர்ஃபெக்டாக வெந்துடும். இனி ஸ்டவ்வை நம்ம கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வெந்து வரணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இன்னொரு அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டீம்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக பாயில் ஆக விடணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், அந்த ரைஸும் பட்டாணியெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்படி ஓரங்கள்லேருந்து கிளறி எடுக்கணும். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு, கீழே அடி பிடிக்கல. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பட்டாணி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிப்பிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வெஜ் அல்லது நான்வெஜ் குருமா சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மஷ்ரூம் குருமா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் குருமா செஞ்சுருக்கேன். இந்த பட்டாணி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் கிரேவியோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. கூடவே தயிர் பச்சடியும் நல்ல காம்பினேஷனுங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான 1 pot மீலுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.